ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிசிக தலைவர் திருமாவளவனை தனியாக ஓட்டலில் அவர் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியார் விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. அது தொடர்பு இருக்காரு இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்க்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.